ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரேவதின் கிச்சன். டுண்டே கே கபாப். டுண்டே கே கபாப் வந்து ஒரு டைப்பான கபாப் ரெசிபி. ரொம்பவே ரிச் ஃப்ளேவர்ஸ், மசாலா, ஸ்பைசஸோடு இருக்கிற ஒரு கபாப் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டோட ஒரு ஸ்டேட் ஃபுட் அண்ட் ரொம்ப ஃபேமஸ். லக்னோவில் இதுதான் ஸ்ட்ரீட் ஃபுட்டே. இதை வந்து நாம் மட்டனில் செய்கிறது. மட்டனை கைமா மாதிரி பண்ணிவிட்டு இதோடய கொஞ்சம் நிறைய மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கபாப் ரெசிபி. யூஸ்வலி இதில் நெருப்பில் தான் சுடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நான் இன்றைக்கி ஒரு 700 கிராம்ஸ் அளவுக்கு மட்டனை கைமா மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் அளவுக்கு பப்பாயா தான் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட். ஒரு காய் பப்பாயா எடுத்துக்கோங்க. தோல் சீவாமல் சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மட்டனோட சேர்த்து நல்லா பிணைஞ்சு விடணும். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. இந்த பப்பாயா வந்து மட்டனை நல்லா சாஃப்ட் ஆக்கி விட்டுடும். ஸோ இதுக்கு நடுவில் நாம் தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பவுல் அளவுக்கு வறுத்த வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை பொடி பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலௌட்டி கபாப் மசாலா, ஒரு 10 கேஷ்யூ, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு பிஞ்சு சாஃப்ரன். நீங்கள் பாலில் ஊற வச்சு இதில் சேர்க்கும் போது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நாம் வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துலாம். முதல்ல நாம் வெங்காயத்தை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரகொரன்னு தண்ணி விடாமல் அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ்யூவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துருங்க. நாம் வச்சுருக்க எல்லாத்தையும் இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மட்டன் மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும். ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் அதுலேயே நாம் ஒரு 2-3 சுற்று விட்டோம்னா நல்லா கலந்துடும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் அட்லீஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் இதை ஊற விடணும். ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கூட நீங்கள் விடலாம். இது ஊறும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் நான் இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் ஒரு எக்கை சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இது ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட், நம்மளோட கபாப் நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நாம் அந்த அடுப்பில் செய்கிற ஃப்ளேவர் வரத்துக்காக ஒரு சார்கோலை வந்து நல்லா சுட வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்டீல் பவுலில் அதை போடுங்க. மட்டனுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க. நெய் விட்டு அது புகையும் போதே ஒரு பிளேட்டை போட்டு நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு சார்கோல் ஃப்ளேவர் நல்லா அந்த மட்டனுக்குள்ளே போய் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நாம் இப்படியே விட்டுட்டா இப்போ நம்மளோட மட்டன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதை தட்டி கபாபா செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சின்ன சின்ன வடை சைஸில் நாம் இதை போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு வானலில் எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. நம்மளோட கபாப் முங்குற அளவுக்கு நாம் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன வடை சைஸில் நம்ம கபாபை போட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து ரொம்பவே லோவில் வச்சுட்டு நல்லா மட்டன் வந்து உள்ளே நல்லா வேகணும். அது வரைக்கும் நாம் திருப்பி போட்டோம்னா நம்மளோட டுண்டே கே கபாப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டி எம்மியான ஒரு ரெசிபி இது. ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதில். இதை யூஸ்வலி பராட்டாவோட சாப்பிடுவாங்க. பராட்டா, அதுக்கப்புறம் புதினா சட்னி, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.